السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد وفي فرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان، صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم في حديث القدسي أن الله سبحانه وتعالى يقول: إن رحمتي تغضب غضبي، كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனது ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் தூய வாழ்வினை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், மேலும் இந்த நல்ல ஜுமா நாளன்று வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் இன்று நிலவட்டுமாகுக. ஆமீன். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எந்த மாதத்திற்காக எதிர்பார்த்து இதை அடைய வேண்டும் என்று நாம் பேரஹவா கொண்டிருந்தோமோ, இந்த புனித மாதத்தை நாம் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தோமோ, அத்தகைய புனித ரமலான் மாதத்தை நாம் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கினான். இரண்டாம் பிறையிலே நாம் இன்று வீற்றிருக்கின்றோம். இந்த புனித ரமலான் நம்மை அடைந்து ஆரம்ப தருணத்தில் நாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ரமலானுடைய ஆரம்ப பத்து எத்தகையது, இந்த ஆரம்ப பத்து எப்படிப்பட்டது, இதிலே அடியார்கள் என்னென்ன கேட்க வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய ஹதீஸ்களிலே சொல்லியுள்ளார்கள் என்பதையும், இந்த ஆரம்ப பத்தில் நாம் மேற்கொள்ள வேண்டிய இபாதத்துகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் இந்த அல்லது மாநாளிலே நாம் நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக் கொள்கின்றோம். அருமையானவர்களே, இந்த ரமலானுடைய ஆரம்ப பத்து என்பது அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை கேட்கக்கூடிய பத்து. ரஹ்மத் என்ற வார்த்தை விசாலமானது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விளம்பி அதை கேட்டால் தான் முழு பிரயோஜனத்தையும் நாம் அடைய முடியும். நமக்கு தெரியும், ரஹ்மத் அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அல்லாஹ் கருணையாளன். நம்ம ஓதக்கூடிய ஒவ்வொரு சூறாக்களுடைய ஆரம்பத்திலேயும் இப்படி ரஹ்மான் என்ற வார்த்தையை கொண்டும் ரஹீம் என்ற வார்த்தையை கொண்டும் தான் நாம் துவங்கி ஓதுகின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த ரஹ்மான் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், ரஹ்மத் அப்படின்னா என்ன என்பதை நம்முடைய சிந்தனையில் விளங்க நாம் முற்பட வேண்டும். முதல்ல அல்லாஹ் ரஹீம் அப்படின்னா என்ன, அல்லாஹ் எப்படி தன்னுடைய அடியார்களிடத்தில் கருணையாளனாக நடந்து கொள்கின்றான் அப்படின்னு நாம தெரிந்து கொண்டு தெரிந்துகிட்ட பின்னால அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம கேட்டோம் அப்படின்னா அதற்கான ஒரு விளக்கத்தை அறிந்து ரப்பிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் இருப்போம். எனவே அந்த ரஹ்மத் அப்படின்னா என்ன என்பதை நாம் கொண்டு சிந்திக்கின்றோம். அருமையானவர்களே, கொஞ்சம் இந்த ரமலான் மாதத்தை நாம் எடுத்துக் கொள்கின்றோம். இது எப்படிப்பட்ட மாதம்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், ஐயாவும் மஅதூதாத். இது வருடம் ஃபுல்லா உங்களுக்கு கிடைக்காது. இந்த ரமலானுடைய பொற்காலம் என்பது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் தான் நீங்கள் பெற முடியும். 30 நாள் ஒரு மாதம். இதை தாண்டி நீங்கள் ரமலானை எதிர்பார்த்தால் உங்களுக்கு கிடைக்காது. அடுத்த வருடம் தான் அந்த ரமலானை அடைய முடியும். எனவே இந்த ரமலானில் நாம் கழிக்கக்கூடிய ஒவ்வொரு நொடிகளையும் நிமிடங்களையும் பொன் போன்றதாக கருதி கழிக்க கடமை கொண்டுள்ளோம். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை பற்றி கொஞ்சம் நாம் இங்கு சிந்திக்கின்றோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் ரஹ்மத் என்ற வார்த்தையை மட்டும் 338 தடவைக்கு மேலாக குர்ஆனிலே பயன்படுத்துகின்றார். அதில் குறிப்பாக ரஹ்மத் என்ற அந்த வார்த்தையை மட்டும் 8 இடத்தில் தெளிவாக குறிப்பிட்டு சொல்கின்றார்.
குர்ஆனில் கஃபூருர் ரஹீம், பாவிகளை பற்றி எல்லாம் பேசிக்கொண்டே வரக்கூடிய ரப்புல் ஆலமீன் கடைசியாக பாவிகள் இருக்கத்தான் செய்வார்கள், ஆனால் அல்லாஹ் கஃபூருர் ரஹீமாக இருக்கின்றான், அவன் பாவங்களை மன்னிப்பவன், அவன் கருணையாளன் என்பதை குறிப்பிட்டு பேசிக்கொண்டே வருவான். ஒவ்வொரு பாவங்களை குறித்து பேசுவதற்கு பின்பாக அந்த பாவிகளுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்க வேண்டும், அந்த பாவிகள் இறைவனிடத்தில் கையேறி தன்னுடைய பாவம் பிழை பொறுத்த ரப்பிடத்தில் தேட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு இடத்திலேயும் பின்னோட்டமாக அல்லாஹ் சொல்கின்றார், இன்னல்லாஹு கஃபூருர் ரஹீம், வல்லாஹு கஃபூருர் ரஹீம், நீங்கள் ரப்பை ரஹீமாக பெற்றுக் கொள்வீர்கள், அவன் கஃபூராக இருக்கின்றான், கஃபாராக இருக்கின்றான். நீங்கள் எத்தனை பாவங்களை செய்தாலும் உங்களுடைய பாவங்களையும் உங்களுடைய பிழைகளையும் உங்களுடைய குற்றங்களையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கக்கூடிய வல்லமை பெற்றவன் அந்த ரப்புல் ஆலமீன் என்பதை பேசிக்கொண்டே வருவான் தன்னுடைய அருள்மறை திருமறை குர்ஆனிலே. எனவே நாம் இந்த ரமலானுக்கு முன் எப்படியோ இருந்து விட்டோம், பாவங்களிலேயே நம்முடைய நாளிகைகளும் நாட்களும் நம்முடைய நேரங்கள் எல்லாம் கழிந்து விட்டன, அதை விட்டு விடுங்கள். இந்த நேரம் ரமலான் அந்த பாவத்தை எல்லாம் கழிக்கக்கூடியதாகவும் அழிக்கக்கூடியதாகவும் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில் ஆரம்ப பத்தாகிய இந்த ரமலானின் ஆரம்ப பத்தை, ரஹ்மத்திற்குரிய இந்த பத்தை அதிகம் அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை தேடுங்கள். யா அல்லாஹ், அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன், நீ கருணையாளனுக்கு எல்லாம் பெரும் கருணையாளன், நீ கிருபையாளனுக்கு எல்லாம் பெரும் கிருபை கொண்டவன், எங்களுக்கு உன்னுடைய கருணை பார்வையை காட்டிவிடு, எங்களுக்கு உன்னுடைய அருள் பார்வையை கொடுத்து விடு. உன்னுடைய பாவியான அடியார்களுடைய பட்டியலில் நாங்கள் கடைசி வரை நிரந்தரமாக இருந்து நாங்கள் எங்களையே மாய்த்துக் கொள்ளக்கூடாது என்று ரப்பிடத்தில் இந்த பத்தில் நாம் கேட்க கடமைப்பட்டுள்ளோம். அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்கின்றான், கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, உங்க ரப்பு பெரும் கொடுப்பவன் அல்ல, நீ செய்யற பாவத்தாகிய பார்த்துட்டு உங்களை தண்டிக்கிறவன் அல்ல, அவன் ஷதீதுல் இகாபாக இருக்கின்றான், கடுமையான பிடியை கொண்டவன், கடும் தண்டனைகளை கொடுப்பவன் தான். ஆனா அதற்கு முன்னாடி உங்களுடைய ரப்பு தன்னின் மீதே ரஹ்மத்தை கடமையாக்கி கொண்டான், தன்னின் மீது ரஹ்மத்தை விதியாக்கி கொண்டான். தன்னுடைய அடியார்கள் கரங்கேந்தி கொண்டு கருணையை கேட்டு தள்ளாடி நிற்கக்கூடிய சமயத்தில் ரப்புடைய ரஹ்மத்தின் பார்வை கண்டிப்பாக அடைபடாது. அவருடைய ரஹ்மத்துடைய வாசலை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கின்றார். குறிப்பாக இந்த மாதத்தில் அந்த ரஹ்மத்துடைய வாசலை அல்லாஹ் விசாலப்படுத்தி வைத்திருக்கின்றார். தன்னுடைய அடியார்கள் ரஹ்மத்தை கேட்பார்களா என்பது தான் இங்கே கேள்வியே தவிர அவன் ரஹ்மத்தை அள்ளி கொடுப்பதற்கு என்றும் என்றைக்கும் தயங்கியதில்லை. அந்த ரப்பிடத்தில், அந்த ரஹ்மானிடத்தில் நாம் கருணையை எதிர்பார்த்து இந்த 10 தினங்களையும் நாம் கழிக்க வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்கின்றான், ரப்பனா வஸிஅத குல்ல ஷைஇன் ரஹ்மா, நீ எல்லா வஸ்துக்களை விடவும் உன்னுடைய ரஹ்மத்தில் நீ மிகைத்தவன். நபிமார்கள் சொல்லிய வார்த்தை இது. விசாலமான கருணைக்கு சொந்தக்காரன், விசாலமான அருளுக்கு சொந்தக்காரன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இப்படி எத்தனையோ வசனங்கள், வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு வஸ்துக்களையும் என்னுடைய ரஹ்மத்தை நிறைத்து விடும் என்று அல்லாஹ் பேசுகின்றான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்கின்றார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் எப்படிப்பட்ட கருணையாளனாக இருப்பான் தெரியுமா? ஷைத்தானை கூட அல்லாஹ் மன்னித்து விடுவான். அந்த அளவிற்கு மிக கருணையாளனாக நாளை மறுமையில் அல்லாஹ் இருப்பான். அத்தகைய நேரத்தில் நாம் இந்த பாவிகளான நாம் அல்லாஹ்விடத்தில் அந்த ரஹ்மத்தை கேட்க தவறிவிட்டால் எவ்வளவு பெரிய நஷ்டவாளிகளாக நாம் நாளை மறுமையில் இருப்போம் என்பதை கொஞ்சம் நாம் இங்கு சிந்தித்து பார்க்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இன்ன ரஹ்மதி தக்திபு கதபி. கொஞ்சம் நாம் சிந்திக்கின்றோம், இந்த ரமலானுக்கு முன்னால அல்லாஹ்வை கோபப்படுத்தி தான் நம்முடைய வாழ்க்கை இருந்திருக்கின்றது. தொழுகையை விட்டோம், தர்மங்களை செய்வதை விட்டோம், ஜகாத்துகளை சரியாக நிறைவேற்றுவதை விட்டோம், நன்மைகளை ஏதும் செய்யாமல் இருந்தோம், நாளிகைகளையும் நாட்களையும் நேரங்களையும் வீணாக்குவதிலேயே நம்முடைய
நேரங்கள் கழிந்தது, வாழ்க்கை கழிந்தது. அதுவெல்லாம் ஒரு பக்கம் தள்ளிவிடுங்கள். இன்றைக்கு நாம் தௌபா கேட்போம், ரஹ்மத்தை தேடுவோம் இறைவனிடத்தில். அந்த ரப்பு சொல்கின்றார், என்னுடைய ரஹ்மத்து நான் உங்களின் மீது கோபம் கொண்டதை அழித்துவிடும், அது மிகைத்துவிடும். கருணையாளனாக இருக்கின்ற ரப்பிடத்தில் கருணையை தேடி வரக்கூடிய அடியார்களுக்கு அவருடைய வாசலை திறக்காமல் இருப்பதில்லை அந்த தயாள குணம் படைத்த ரப்புல் ஆலமீன். எனவே அல்லாஹ்விடத்தில் இந்த 10 தினங்களை ரஹ்மத்தில் அதிகமாக கேட்போம். சும்மா இருக்கும் பொழுதுதான் இந்த துஆ ஓதுவோம். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ரஹீமீன். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து மட்டும் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா இந்த உலகத்துல வேற எந்த பொக்கிஷமும் நமக்கு கிடைக்க தேவையில்லை. அல்லாஹ்வுடைய தண்டனைகளிலிருந்து நாம் காப்பாற்றப்படுவோம். இன்னைக்கு பல பேருக்கு என்ன கவலை? வீட்டுல சோதனை, பல முசீபத்துகளால் பீடிக்கப்பட்டுள்ளோம் என்று கவலை. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இல்லை. அந்த வீட்டுல அல்லாஹ்வுடைய கருணை பார்வை இல்லை. அல்லாஹ்வுடைய அருள் பார்வை அங்கு இருந்தால் அந்த பல முசீபத்துகளுக்கு அங்க வேலை இருக்காது. ஆனால் இன்னைக்கு எல்லாம் ஒட்டுமொத்த உலக சமூக மக்களும் பெரும் திண்டாட்டத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள், கடும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். துன்பங்களுக்கும் சர்வாதிகார போக்கினால் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உலக சமூக மக்களுடைய நிலையை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? நம்முடைய பாவம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தூரப்படுத்தி விட்டது, வெகு தூரமாக சென்று விட்டது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் இன்னும் பெறவில்லை என்றால் நம்முடைய நிலை என்ன ஆகும் என்று கொஞ்சம் சிந்தித்து பார்க்க நாம் இந்த நேரத்தில் உட்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த மாதம் அந்த ரஹ்மத்தை நமக்கு இழுத்து தரக்கூடியது, நமக்கு வரவழைத்து ரஹ்மானுடைய அந்த அருள் பார்வையை பெற்று தரக்கூடிய அருமையான மாதம் இது. ஒரு புதையலை கிடைத்தும் அந்த புதையலை தூர வீசிட்டு ஒருவர் சென்றால் அவர் எவ்வளவு பெரிய மூடனாக இருக்க முடியும்? அப்படிப்பட்ட புதையலை அம்மா இந்த மாதமாக ரமலான் மாதமாக நமக்கு கொடுத்து அதை நாம் வீணாகவும் மொபைல்களிலேயும் இணையதளங்களிலேயும் வாட்ஸ்அப்களிலேயும் இன்ஸ்டாக்களிலேயும் பேஸ்புக்குகளிலேயும் கழித்துக் கொண்டிருந்தால் எவ்வளவு பெரிய ஒரு மடமைத்தனத்திற்கு பின்னால் இந்த சமூகம் சென்று கொண்டிருக்கின்றது என்பதை நாம் சிந்திக்கின்றோம். அருமையானவர்களே, நாளை மறுமையில் நடக்கக்கூடிய குறிப்பிட்டுள்ளார்கள். அந்த வகையில் ஒரு வியாபாரி இருப்பார். அல்லாஹ் எத்தகைய கிருபையாளன் என்பதை இங்கு நாம் சிந்திக்கின்றோம். ஒரு வியாபாரி, அவர் நன்மையே சென்றதில்லை. அவர்கிட்ட இருந்த நன்மையுடைய பட்டியல் அப்படின்னு பார்த்தா 0, ஒண்ணும் கிடையாது. நாளை மறுமையில் அவர் எழுப்பப்படுவார், ரப்பிடத்தில் வந்து நிறுத்தப்படுவார். ஒண்ணுமே அமல் செய்யல, ஒண்ணுமே நன்மை கிடையாது. அவருடைய நிலையை பற்றி வருந்திக் கொண்டே வரக்கூடிய அவர், ஆனால் உலகத்தில் அவர் செஞ்ச ஒரே ஒரு நன்மை இருக்கும். அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு நல்ல பழக்கம் மட்டும், அவர் வியாபாரத்துல குடுக்கல் வாங்கல்ல நல்ல நடத்தையோடு நடந்து கொண்டிருப்பார். தன்னுடைய நண்பர்களிடத்தில் ஏதாவது கடன் கொடுத்திருந்தால் அதை லேசாக்கி விடுவார், ஒன்று மன்னித்து விடுவார், வாங்காமலே போய்விடுவார். வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இந்த உலகத்தில் இருந்திருந்தார் அவர். அத்தகைய வியாபாரி ரப்பிற்கு முன்னால் வந்து நிறுத்தப்படுவார். ரப்புல் ஆலமீன் அந்த வியாபாரியை பார்த்து சொல்வான், உன்கிட்ட எந்த அமலும் கிடையாது, உன்கிட்ட எந்த நன்மையும் கிடையாது, ஆனா உன்னை நான் மன்னிக்கின்றேன், உனக்கு சுவனத்தை கொடுக்கின்றேன். ஏன் தெரியுமா? நீ வியாபாரத்தில் மென்மையாகவும் அடியார்களிடத்தில் கிருபையோடு நடந்து கொண்டதால் உனக்கே இந்த அளவுக்கு கிருபையாக நடந்து கொள்ள முடியுது. அப்படின்னா உன்னை படைத்த நான் எத்தகைய ரஹ்மத்திற்கு சொந்தக்காரன். அந்த ரஹ்மானாக இருக்கின்ற நான் உன்னை மன்னிக்கின்றேன், நீ சுவனத்திற்குள் நுழை என்று அல்லாஹ் அந்த வியாபாரியை பார்த்து சொல்வான். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வியாபாரியுடைய நிகழ்வை குறித்து பேசுகின்றார். அத்தகைய கருணையாளர் ரப்புல் ஆலமீன். மறுமையில் இப்படி எத்தனையோ நிகழ்வுகள் ஒண்ணுமே இல்லாம வருவாங்க. ஆனால் அவர்கள் செய்த சின்ன சின்ன நன்மைகள், சின்ன சின்ன நல்ல நடத்தைகள், நன்னடத்தைகள் அவர்களுக்கு சுவனத்தை பெற்றுத் தரும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுத் தரும். இந்த ரமலான் மாதத்தில் எத்தனையோ பேர் பசியோடு இருப்பார்கள்.
அவர்களுக்கு பசியார செய்வதும் மிகப்பெரிய ஒரு சதகா, மிகப்பெரிய ஒரு ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியம். நோன்பாளிகளுக்கு நோன்பு உணவு கொடுப்பது, இஃப்தார் நிகழ்வுகளை நடத்துவது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும் என்று நாம் சிந்தித்து பார்க்க முடியாத அளவிற்கு நாளை மறுமையில் அதற்கான பிரயோஜனத்தையும் பலன்களையும் நீங்கள் அடைவீர்கள். இதெல்லாம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹதீஸ்களிலே நமக்கு ஆர்வப்படுத்தி சொல்கின்றார்கள். ஒண்ணுமே இல்லாத வியாபாரி அவர் செய்த சில நன்னடத்தைகளால் அடியார்களிடத்தில் அவர் நடந்து கொண்ட அந்த கருணை தன்மையினால் ரப்ப மறுமையில் அந்த அடியார்களிடத்தில் கருணையோடு நடந்து கொண்டது போல நாம் அடியார்களுக்கு கருணை காட்டினால் அல்லாஹ் அந்த ரஹ்மத்தை நமக்கு கொடுப்பான். அவருடைய அருள் பார்வையை இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் நமக்கு கொடுப்பான் என்பது நிதர்சனமானது, எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடர்பாடு கிடையாது. அப்படிப்பட்ட அந்த ரஹ்மத்தை நாம் பெற முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், சபகத் ரஹ்மதி வகபி, என்னுடைய ரஹ்மத்து, என்னுடைய கோபப்பார்வை, என்னுடைய தண்டனை எல்லாத்தையும் மிகைத்து விடும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வலா தஹ்கிரன்ன ஷைஅன் மினல் மஅரூஃப், நீங்கள் எந்த ஒரு நன்மையான காரியத்தையும் இழிவாக கருதி விடாதீர்கள், அதை சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களுக்கும் மிகப்பெரிய பிரதிபலன்களும் மிகப்பெரிய நன்மைகளையும் அல்லாஹ் கொடுக்க வல்லமை படைத்தவர். அப்படிப்பட்ட இந்த ரமலான் மாதத்தில் பன்மடங்காக நமக்கு கூலிகளை வாரி இறைக்கக்கூடிய இந்த மாதத்தில் நன்மைகள் செய்வதற்கான தருணங்கள் கிடைத்தால், வாய்ப்புகள் கிடைத்தால் அதை பிற்படுத்தாமல் உடனே செய்து நீங்கள் அந்த நன்மைகளுடைய கூலிகளை எதிர்பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொல்கின்றார்கள். பாவத்திலேயும் இந்த பாவம் அந்த பாவம் பெரிய பாவம் சின்ன பாவம் நீங்க நினைக்காதீங்க அப்படின்னு சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈயாக்கி முஹத்திராத்தி துனூப், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எச்சரிக்கை செய்வார்கள். பாவங்கள்ல இது சின்னது இது பெருசா அப்படின்னு சொல்லி இழிவாக நீங்கள் கருதாதீர்கள், பாவத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். அதே போல இந்த நன்மை சிறுசா அந்த நன்மை பெருசா அப்படின்னு நன்மைகளை எடை போடாதீர்கள். கிடைக்கக்கூடிய நன்மைகளை செய்து அதனுடைய கூலிகளை பன்மடங்காக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இந்த ரமலான் மாதத்தில் நாம் அதைத்தான் செய்ய முற்பட வேண்டும். அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எத்தகையது என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து தான் பார்க்கின்றோம். உலகத்துல பெரும் பாவம் செய்தவர் ஒருவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவாகியுள்ள இந்த ஹதீஸ், அவரு தன்னுடைய குழந்தைகளிடத்தில் தங்களுடைய மக்களிடத்தில் அந்த பெரும் பாவி ஒரு வசியத் செய்து மரணிப்பார், நான் மௌத்தாயிட்டனா என்னுடைய உடலை எரித்து விடுங்கள், நான் மௌத்தாயிட்டனா என்னுடைய உடலை நீங்கள் எரித்து விடுங்கள், அதில் வரக்கூடிய சாம்பலை நீங்கள் கடலில் கரைத்து விடுங்கள். ஏன்னா நான் உலகத்துல எந்த பாவம் எந்த நன்மையும் செய்யல, என் வாழ்க்கையில நான் செஞ்சதெல்லாம் பாவம் தான். எனவே அல்லாஹ்விடத்திலிருந்து நான் தப்ப வேண்டும், அல்லாஹ்விடத்திலிருந்து நான் அவருடைய வேதனையும் அவருடைய நரகத்திலிருந்தும் நான் தப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மக்களிடத்தில் ஒரு வசியத்தை செய்வார். அவரும் வசியத் செஞ்சு மரணித்து விடுகின்றார். அவருடைய மக்கள், அவருடைய குழந்தைகள் இதே போல வசியத் செய்ததை போலவே செய்கின்றார்கள். அவரை எரித்து விடுகின்றார்கள், சாம்பலாக கரித்தும் விடுகின்றார்கள், கடலோடு கடலாக கரைத்தும் விடுகின்றார்கள். நாளை மறுமையில் அந்த அடியாரை அல்லாஹ் அழைத்து கேட்பான், நீ ஏன் இப்படி செஞ்ச? நீ பாவித்தான், நீ பெரும் பாவித்தான், உன்னிடத்தில் எந்த அமலும் இல்லை, உன்னிடத்தில் எந்த நன்மையும் இல்லை, ஆனா நீ ஏன் இப்படி செஞ்ச? என்கிட்ட இருந்து தப்பிக்க வேண்டும் என்று நினைத்து செய்தாயா? அப்ப அந்த பெரும் பாவி கூட சொல்வான், யா அல்லாஹ், நான் பெரும் பாவியாக இருந்தேன், நான் இப்படி செய்ய வைத்தது ஒன்னே ஒன்றுதான், உன்னுடைய பயம். நான் உன்னை நினைத்து பயந்துதான் இப்படி செய்தேன், ஒன்றும் இல்லாத என்னுடைய நிலைமை மறுமையில் என்ன ஆகும் என்று நினைத்து என்னுடைய உடலை கரிக்க சொன்னேன், நெருப்பால் அதை பொசுக்க சொன்னேன், சாம்பலை கடலில் கரைக்க சொன்னேன். இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒன்றுதான் இருந்தது, உன்னுடைய பயம் இருந்தது. அல்லாஹ்
எத்தகைய கருணையாளர் என்று இங்கு பாருங்கள். அவ்வளவு பெரிய பாவத்தை செய்த அந்த அடியாரை கூட உன்னை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்வானா? முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவாகியுள்ள இந்த ஹதீஸ். பெரும் பாவிக்கும் இந்த நிலைமை கிடைக்கும் என்றால் இத்தகைய ரமலான் போன்ற மாதத்தை நாம் பயன்படுத்தி நம்முடைய முந்தைய காலங்களில் நாம் செய்த அந்த பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த மாதத்தில் நன்மைகளை செய்து நம்முடைய பாவத்தை நாம் அழிக்க கடமைப்பட்டுள்ளோமா இல்லையா? அன்பானவர்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எத்தகைய விசாலத்திற்கு சொந்தமானது என்பதை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை அத்தர்ஹீப் வத்தர்ஹீப் என்ற நூலிலே, புகழ்பெற்ற ஹதீஸ் கிதாப் தான், அந்த நூலிலே பதிவு செய்கின்றார்கள் இந்த நிகழ்வை. பனூ இஸ்ரவேலர்களில் ஒரு மனிதர் இருந்தார். 60 ஆண்டுகள் இபாதத்துகளிலேயே கழித்தார். பாவங்களே இல்லாத வாழ்க்கை. 60 ஆண்டுகள் இபாதத்திலேயே கழித்த வாழ்க்கை. ஏதோ ஒரு சமயம் வீட்டை விட்டு வெளியே போகின்றார். ஏதோ ஒரு அழகான தோற்றம் கொண்ட பெண்ணை பார்க்கின்றார். ஷைத்தான் அவருடைய மனசை ஆட்கொண்டான், வஸ்வசா போட்டான். அந்த பெண்ணின் மீது ஆசை கொண்டு அவர் தவறை செய்தார். தவறு செய்த பின் அந்த அடியார் யோசித்தார், 60 ஆண்டு காலம் நாம் செய்த அமல்கள், நாம் செய்த இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் எல்லாம் வீணாகி போய்விட்டது என்று வருந்தினார். அல்லாஹ்விடத்தில் எப்படி நான் போய் நிற்க முடியும்? 60 ஆண்டுகள் செய்த இபாதத்துகளை எல்லாம் இந்த ஒரு பாவத்தினால் நான் மொத்தமாக கழித்து விட்டேனே, அதை அழித்து விட்டேனே என்ற வெட்கத்தோடு அவர் அடுத்தடுத்த நாட்களையும் அடுத்தடுத்த வாழ்க்கையின் நேரங்களையும் கழிக்க துவங்கினார். ஒரு சமயம் அவர் மிகவும் பசியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கிட்ட இருந்த 2 ரொட்டி துண்டுகள் மட்டும் தான் இருந்தது. அந்த ரொட்டி துண்டுகளை சாப்பிட முற்படும் பொழுது அவ்விடத்தில் ஒரு யாசகர் வந்து, மிக பசியான ஒரு நிலையில் அந்த யாசகர் வந்து கையேந்துகின்றார். பசியா இருக்க எனக்கு ஏதாவது கொடுங்க நிற்கின்றார். அவர்கிட்ட இருந்த 2 ரொட்டி துண்டுகளையும் அவர் கொடுத்து விடுகின்றார். அவருடைய மரணமும் அவருக்கு சம்பவித்து விடுகின்றது. மறுமையில் அல்லாஹ் அந்த அடியாரை எடுத்து சொல்கின்றார். மிக வெட்கத்தோட நிலையில், வெட்கத்தோடு தலைக்குனிவோடு அந்த மறுமையில் அவர் நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ரப்பு பேசுகின்றார், 60 ஆண்டுகள் நீ வணக்க வழிபாடுகளில் உடைய வாழ்க்கையை கழித்தாய். பிறகு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு அருவருப்பான பாவத்தை செய்து அந்த வணக்க வழிபாடுகளுக்கு பிரயோஜனம் இல்லாமல் ஆக்கினாய். ஆனால் உன்னையும் நான் மன்னித்து விட்டேன். காரணம் என்ன தெரியுமா? உன்னிடத்தில் அந்த யாசகர் வந்து கையேந்தி நிற்கும் பொழுது உன்னிடத்தில் இருந்த அந்த 2 ரொட்டிகளையும் நீ பார்க்காமல் கொடுத்தாயே, அந்த ஒரு செயல் எனக்கு பிடித்திருந்தது. அந்த ஒரு செயல் என்னுடைய ரஹ்மத்தை உன்னின் மீது கடமையாக்கியது. அல்லாஹ் கருணையாளனாக மாறிய அந்த தருணத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இதை எப்படி அல்லாஹ் மிகப்பெரிய நன்மையை கழித்து ஏதாவது ஒரு பாவத்தினால் அந்த நன்மைகள் எல்லாம் சுவரில்லாமல் அழிக்கப்பட்டாலும் ரப்புடைய கருணையை பெற்றுத்தரக்கூடிய சின்ன சின்ன அமல்களை இங்கு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, அத்தகைய அந்த சின்ன சின்ன நன்மைகளையும் நாம் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. ஏழைகளுக்கும் பசித்தவர்களுக்கும் உணவளிப்பதும் சரி, தான தர்மங்களுக்கும் இந்த மாதத்தில் வாரி வழங்குவதாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிரயோஜனம் என்ன, நமக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன்கள் இந்த மறுமையில் சாதாரணமாக இருக்காது. மிக பிரம்மாண்டமாக அல்லாஹ் அதை பகரமாக்கி நமக்கு கொடுப்பார் என்பது நிதர்சனம். எனவே சிந்தித்து உணர வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கின்றோம். அருமையானவர்களே, புகழ்பெற்ற தஃசீர் கலை வல்லுநர், குர்ஆனினுடைய விளக்க நெறிமுறை நூல்களை எல்லாம் எழுதி இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய பணியை செய்தவர்கள் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய தஸ்கிரா என்ற புத்தகம். அந்த கிதாபை பதிவு செய்கின்றார்கள் ஒரு வரலாற்று நிகழ்வை. நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவிகளை எல்லாம் அழைப்பான். 2 பாவிகள், பாவம், இந்த உலகத்தில் பாவத்தை மட்டும் செய்தவர்கள் அந்த இருவர்கள். அந்த இருவர்களையும் அழைத்து அல்லாஹ் கட்டளையிடுவான், நீங்க நரகத்துக்கு போங்க.
நரகத்திற்குள் நுழையுங்கள் என்று கட்டளையிட்டதும் அந்த 2 பேர்ல ஒருத்தர் ஓடோடி போவாரு நரகத்தின் பக்கம், இன்னொருத்தர் அப்படியே நடுவா போவாரு. அல்லாஹ்வை திரும்பி பார்த்து பார்த்து கொண்டு அப்படியே போவாரு, தயங்கி தயங்கி போவாரு. அல்லாஹ் அந்த ஓடிக்கொண்டு சென்றவரை அழைத்து கேட்பான். அந்த 2 பேரையும் நிற்க வைத்து அல்லாஹ் கேட்பானாம், நான் உங்களை நரகத்துக்கு போன்னு சொல்லும் போது ஒருத்தர் ஓடுறீங்க, இன்னொருத்தர் தயங்கி தயங்கி முகம் திருப்பி திருப்பி பார்த்து என்னை பார்த்து கொண்டே தயங்கி தயங்கி சென்றாயே, என்ன காரணம் அப்படின்னு அல்லாஹ் கேட்கும் பொழுது அந்த முதல் நபர் நரகத்தை நோக்கி ஓடினாரே அந்த நபர் சொல்லுவாராம், யா அல்லாஹ், உலகத்துலதான் நீ சொன்ன எந்த ஒரு கட்டளைகளையும் நான் செய்யவில்லை. உன்னுடைய அக்காமாத்துகள், உன்னுடைய கட்டளைகள், உன்னுடைய ஊக்கங்கள், உன்னுடைய ஏறிய எதையும் நான் உலகத்துல செஞ்சதில்லை. ஆனால் இப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நீ நரகத்துக்கு நுழை என்று சொன்னாலும் அதுவும் ஒரு கட்டளை தானே. உனக்கு கீழ்ப்படியும் அப்படின்னு நான் நினைச்சி உன்னுடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று நினைத்து ஆர்வப்பட்டு ஆசைப்பட்டு நரகத்துக்கும் சென்ற முற்பட்டேன், எனவே தான் நான் ஓடி சென்றேன் அப்படின்னு அந்த முதல் நபர் சொல்லுவார். இரண்டாம் நபர் தயங்கி தயங்கி அல்லாஹ்வை பார்த்துட்டு பின்னாடி பார்த்துட்டே போனாரு. அந்த நபர் சொல்லுவார், யா அல்லாஹ், நானும் உலகத்துல எந்த நன்மையும் செய்யல, ஆனா என்னுடைய மனசுல ஒரு ஓரத்துல நீ கருணையாளன், நீ என்ன மன்னிச்சிருவே என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால் தான் நான் திரும்பி பார்த்து கொண்டே நான் சென்றேன், தயங்கி தயங்கி சென்றேன், உன்னுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைத்து நான் சென்றேன், எனவே தான் நான் தயங்கி சென்றேன் என்று இரண்டாம் அவர் கூறுவார். ரப்பினுடைய கருணை அங்கு விசாலமானது என்பதை நாம் இங்கு தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் அந்த 2 பாவிகளையும் மன்னித்து விடுவான், இருவர்களுக்கும் சுவனத்தை கொடுப்பான் என்று அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகழ்பெற்ற தஃப்சீர் குர்ஆனுடைய விளக்க விரிவுரையுடைய ஆசிரியர் தங்களுடைய கிதாபிலே இந்த வரலாற்றை பதிவு செய்கின்றார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் எத்தகைய கிருபையாளன், கருணையாளன். அவன் ஒருவருக்கு கருணை செய்ய நாடிவிட்டால், கருணை காட்ட நாடிவிட்டால், அவர்கள் எத்தகைய பாவிகளாக இருந்தாலும், மலை போன்ற அளவு அவர்களுடைய வாழ்க்கையில் பாவத்தை மட்டுமே செய்தவர்களாக இருந்தாலும் அதுவெல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு பொருளாக கருதப்படாது. அல்லாஹ் சொல்வதை போல ரஹ்மதி வசிஅத் ரஹமதி, என்னுடைய ரஹ்மத், என்னுடைய ரஹ்மத், என்னுடைய கருணை என்னுடைய கோபத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடும். கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, என்னின் மீது நான் அடியார்களுக்கு கருணை காட்ட வேண்டும் என்று விதித்துக் கொண்டேன் என்று பேசக்கூடிய அந்த ரப்பினுடைய சன்னிதானத்தில் நின்று நாம் அதிகமாக கேட்க வேண்டியதுவா இந்த ரமலானுடைய ஆரம்ப 10 ரஹ்மத்துடைய 10 அதிகம் அதிகம் கேட்க வேண்டியது அல்லாஹும்ம அர்ஹம்னா, யா அல்லாஹ் எங்களுக்கு கருணை காட்டு, எங்களுக்கு அருள் புரிவாயாக, எங்களுக்கு உன்னுடைய கருணை பார்வை ஒரு ஓரமாக காட்டிவிடு, இந்த பாவியான அடியார்கள் பிழைக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவோம் என்று ரப்பிடத்தில் இந்த 10 தினங்களையும் நாம் கழிக்க முற்பட வேண்டும். அருமையானவர்களே, குறிப்பாக தஹஜ்ஜுடைய நேரம் சாதாரணமான ஒரு நேரம் அல்ல. அதனுடைய சிறப்புகள் நாம் கேள்விப்பட்டுதான் இருக்கின்றோம். ஆனால் நம்முடைய சமூகம் அந்த நேரத்தில் சஹர் செய்வதிலேயே ஈடுபட்டு அதிலே வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கான நேரத்தை ஒதுக்குவதில்லை. குறிப்பா தஹஜ்ஜுடைய ஒரு 2 ரக்காத் அல்லது 4 ரக்காத் கூட தொழுவதற்கு நேரம் இல்லாமல் ஆக்கி விடுகின்றார்கள். சஹருடைய ஏற்பாடு அதை செய்வதிலேயே முழு நேரத்தை அந்த சஹருடைய நேரத்தை கழித்து விடுகின்றார்கள். ஒரு வரலாற்று நிகழ்வை மட்டும் நான் சொல்கின்றேன். ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு, புகழ்பெற்ற இறைநேச செல்வர், பக்தாதினுடைய ஆளுநராகவும் இருந்தவர்கள், சுல்தானுல் அவுலியா வழிபாடுகளுக்கெல்லாம் தலைவர் என்று போற்றப்பட்ட பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு மனிதனுடைய கனவில் தோடுகின்றார்கள். இஃபாவாத் என்ற கிதாபிலே பதிவு செய்யக்கூடிய வரலாற்று நிகழ்வு இது. ஒரு மனிதனுடைய கனவில் தோன்றும் பொழுது அந்த மனிதர் கேட்கின்றார், ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அவர்களே, அல்லாஹ் உங்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்? அவர்கள் சொல்கின்றார்கள், فقال فنيت الحقائق والإشارات ونفذت الرموز والعبارات وما نفعنا إلا ركيعات في جوف الليل.
நாங்கள் கற்ற கல்வி, நாங்கள் செய்த தீர்ப்புகள் இந்த உலகத்தில் எதுவும் எனக்கு பலன் அளிக்கவில்லை. எனக்கு பலன் அளித்ததெல்லாம் என்ன தெரியுமா? தஹஜ்ஜுடைய நேரத்தில் நான் சின்ன சின்ன 2 ரக்காத்துகளை தொழுதேனே. ஒமா நஃபஅனா இல்லா ருகைஆத்தின் ஃபீ ஜௌஃபில் லைல். அந்த நடுநிசை இரவிலே எழுந்து ரப்புக்கு முன்னால் நின்று தொழுத அந்த 2 ரக்காத்துகள் தான் என்னை பாதுகாத்தது. அல்லாஹ்விடத்தில் நட்பேரை எனக்கு சம்பாதித்து கொடுத்தது. அல்லாஹ் என்னிடத்தில் நன்னடத்தையோடு நடந்து கொண்டதற்கு காரணமும் அதுதான் என்று ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனிதனுடைய கனவில் தோன்றி சொல்கின்றார்கள். எனவே அத்தகைய தஹஜ்ஜுடைய நேரத்தை நாம் பயன்படுத்தாமல் வீணாக கழித்து விடக்கூடாது. சஹருடைய உணவு சாப்பிடத்தான் வேண்டும், ஆனால் வெறும் அதற்கான நேரம் மட்டும் அல்லாது, தஹஜ்ஜுடைய நேரமும் அது, குர்ஆனுடைய நேரமும் அது. வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். முஃமின்களுடைய அடையாளமாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய நேரம் அது. அவர்கள் சஹருடைய நேரத்தில் எழுந்து